ஹாய் பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 64 வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிக்கப்பட்டு தேவனை சோத்தரித்து பேசினான். அதாவது சகரியாவோட வாய் கட்டப்பட்ட சூழ்நிலை இருந்து ஏசப்பா அவனோட நாவு கட்ட அவுக்குறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் கத்தரை சோத்தரிக்கிற கத்தரை மகிமைப்படுத்துகிறான். அதாவது இந்த சகரியா யார் பார்த்தீங்கன்னா, அதாவது யூதா தேசத்தில் அதாவது ஏரோது ராஜா காலத்தில் வாழ்ந்த ஒரு ஆசிரியர். இந்த ஆசிரியர் பார்த்தீங்கன்னா இவன் பேர் சகரியா, இவனோட மனைவி பேர் எலிசபெத். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லை, எலிசபெத் குழந்தை இல்லை. அவங்க 2 பேரும் முதிர் வயதாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எப்பவுமே தேவ சன்னதியில் போய் கத்தை நோக்கி விண்ணப்பம் வைப்பாங்க. அப்படி விண்ணப்பம் வைக்கும் போது அப்போ தேவதூதர் தோன்றி அதுக்கப்புறம் சகரியா பேசுகிறார். சகரியா பயப்படாதே, கலங்காதே, அதாவது உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. நிச்சயமாக உனக்கு உன் மனைவி எலிசபெத் கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளை பிறக்கமா சொல்லி சகரியா சொல்லும்போது சகரியா சொல்கிறார், நான் வயது சன்னலாக இருக்கிறேன், என் மனைவி கிளவியாக இருக்கலாம், எப்படி எங்களுக்கு குழந்தை போடுன்னு சொல்லி அந்த தேவதூர் சகரியா சொல்லும்போது உடனே தேவதூர் சொல்கிறார், தேவனா கூட காரியம் ஒன்றுமே இல்லைப்பா, தேவனுடைய வார்த்தையை நம்பு, தேவனை விசுவாசி, நிச்சயமாக உங்களுக்கு ஒரு குழந்தை பிறகு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தேவதூதர் அதுக்கப்புறம் அந்த தேவதூதர் அந்த சன்னதி விட்டு விலகி போயிட்டு அதுக்கப்புறம் சகரியா கர்த்தரை பயங்கரமாக விசுவாசிக்க ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலிசபெத் கர்த்தருடைய வார்த்தையின்படி அவங்க கர்ப்பவதி ஆகி ஒரு ஆண் பிள்ளை பிறகுது. ஆண் பிள்ளை பிறந்த பிறகு அந்த ஆண் பிள்ளைக்கு அவங்க பேர் வைக்கணும். பேர் வைக்கும்போது அங்கே ஜனங்களை, அங்கே உறவினர்கள் ஜனங்கள் அந்த இருக்க எல்லாமே அந்த தாயிட்ட கேட்குறாங்க, எலிசபெத்னு கேட்குறாங்க, அதாவது உங்கள் குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போகிறோம் சொல்லி கேட்கும்போது உடனே எலிசபெத் சொல்கிறாங்க, இவன் பேர் யோவான்னு சொல்லி அவங்க எலிசபெத் சொல்லும்போது அங்கே இருக்கிற ஜனங்கள் அவங்க உறவினர் சொல்கிறாங்க, உறவில் உங்கள் சொந்தக்காரில் யாரும் இந்த பேர் இல்லையே, எப்படி இந்த பேர் வைப்பேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஜனங்களை சரி இந்த குழந்தையோட தகப்பன் போய் நம்ம கேட்கலாம் சொல்லி நேராக போய் அந்த அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் சகரியா கேட்கும்போது சகரியா உடனே ஒரு பலகை வாங்கி கேட்டு அந்த பலகையில் போய் இவன் பேர் யோவான்னு சொல்லி எழுதுறாரு. அங்கே இருக்கிற ஜனங்கள் ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட நாவுக்கு கட்ட அவிக்கப்பட்டது. அவன் சகரியா கட்டப்பட்ட சூழ்நிலை இருந்தார். அந்த ஏசப்பா நாவு கட்ட அவுத்தார். நாவு கட்ட அடுத்த செகண்டே சகரியா கத்தரை சோத்தரிக்கிற மகிமைப்படுத்துகிறார். இன்றைக்கி அநேக பேர் கிறிஸ்தவங்களாக இருந்து அநேக பேர் கட்டப்பட்ட சூழ்நிலை இருக்கிறாங்க. ஏதோ ஒரு கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. பிசாசு கட்டில் மாட்டியிருக்கிறாங்க. ஏதோ ஒரு பாவக்கட்டில் மாட்டிக்கொண்டு அவங்கள கத்தரை உண்மையாக துதிக்க முடியல, கத்தரை உண்மையாக ஆராதிக்க முடியல, அவங்க உண்மையாக ஜெபிக்க முடியல. அவங்களே எவ்வளோ ட்ரை பண்ணி எப்படின்னா ஜெபிக்கணும், எப்படின்னா நம்ம கத்தரை பாடணும், எப்படின்னா பைபிள் வாசிக்கணும் சொல்லி பயங்கரமாக அவங்களாம் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இருந்தாலும் முடிய மாட்டுது. நீங்கள் ஒரு நாளும் சரி, நீங்கள் ஆண்டோட பிள்ளையாக இருக்கும்போது ஒரு நாள் நீங்கள் கலங்காதீங்க. எப்படியாப்பட்ட கட்டை இருந்தாலும் சரி, நிச்சயமாக கத்தரை கட்ட அவுப்பார். உங்கள் கட்ட அவுத்து உங்களுக்கு சுதந்திரமாக வாழ்க்கையை கொடுப்பாரு. நீங்கள் ஒன்று நீங்கள் கட்டப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது கத்தரை உங்களால் துதிக்க முடியல, உங்களால் ஜெபிக்க முடியல, உங்களால் நீங்கள் பைபிள் வாசிக்க முடியல, நீங்கள் ஒரு நாள் கலங்காதீங்க. உங்களால் முடியலனா கூட சரி, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கத்தரை ஏதாச்சும் கத்தரை பாடினே இருங்க. கத்தரை சோத்தரிச்சுனே இருங்க. பைபிள் வாசிக்க முடியலையா, பைபிள் உங்களுக்கு புரியலையா, கவலைப்படாதீங்க. நீங்கள் புரியல கூட போடல, பைபிள் படிச்சுனே இருங்க. உங்களால் சோத்தரிக்க முடியலாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கத்தரை சோத்தரிச்சுனே இருங்க. கத்தரை நீங்கள் ஏதாச்சும் கத்தரை நாமத்தை உயர்த்துங்க. கத்தரை நிச்சயமாக உங்கள் கட்ட அவுப்பார். கட்ட அவுத்தானா நிச்சயமாக கத்தர் உங்களை நீங்கள் இன்னும் அதிகமாக கத்தர் நீங்கள் ஆராதிக்கும்படி, நீங்கள் முழு விதத்தில் கத்தர் உங்களை துதிக்கும்படி கத்தரை செய்வார். நீங்கள் ஒன்று எப்படியாப்பட்ட பிசாசு கட்டல நீங்கள் பயப்படாதீங்க. எப்படியாப்பட்ட பிசாசு இருந்தாலும் சரி, நம்ம ஏசப்பா ஜெயிச்சார். எப்படியாப்பட்ட பிசாசு ஏசப்பா துரத்துனா, அப்படியாப்பட்ட நம்ம ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கும்போது நம்ம ஒரு நாள் எந்த பிசாசை கண்டு பயப்படக்கூடாது. எந்த கட்டில் நம்ம இருந்தாலும் அந்த கட்டை கண்டு பயப்படக்கூடாது. எப்படியாப்பட்ட கட்டை இருந்தாலும் சரி, கத்தர் அவுப்பார். உங்களுக்கு ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை கொடுப்பார். அதாவது சகரியா கட்டப்பட்ட சூழ்நிலை இருந்தார். ஏசப்பா கட்டை அவுத்தனா அடுத்த செகண்டை பார்த்தீங்கன்னா சகரியா கத்தரை மகிமைப்படுத்துறாரு. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் சரி, ஏசப்பா நீங்கள் எப்படியாப்பட்ட கட்டில் இருந்தால் ஏசப்பா கட்ட அவுப்பார். கட்ட அவுத்துனா நீங்கள் கத்தருக்காக இன்னும் அதிகமாக நீங்கள் கத்தரை மகிமைப்படுத்துங்க. கத்தருக்காக ஏதாவது செய்யுங்க. கத்தருக்காக நீங்கள் ஏதாச்சும் தொடர்ந்து ஓடுங்க. கத்தர் நிச்சயமாக உங்களை ஆஸ்வதிப்பார். எப்படியாப்பட்ட கட்டாக இருந்தாலும் சரி, கத்தரை அவுப்பார். ஒன்று கத்தரை நம்புங்க. ஆமென்.